எங்கள் அக்கா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். க்ரீன் சிக்கன் பண்ணுறதுக்கு வந்து நல்ல போன்லெஸ் பீஸஸாக எடுத்துக்கோங்க. ஸோ நார்மலாக வந்துட்டு நம்ம எலும்பு இருக்கிற பீசஸ் எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நான் எலும்பு இல்லாத நல்லா வந்து போன்லெஸ்ஸாக க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம். இதில் வந்து லெமன் சேர்க்கக்கூடாது. லெமன் சேர்த்தோம் அப்படின்னா அந்த நம்ம க்ரில் பண்ணும்போது ஒட்டிக்கும். ஸோ அதனால் லெமன் சேர்க்க தேவையில்லை, தயிர் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். இதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கடலை மாவு, அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து வேணும்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மைதா மாவு தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது வந்து கடலை மாவு. இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கணுங்க. இது மாதிரி அது வந்து கோட்டிங் வந்து நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக. ஏன்னா நம்மளோட இந்த க்ரீன் கலரில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாங்க. வேறு எதுவுமே சேர்க்கல, வெறுமனே புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா. ஸோ இதை மட்டும் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அது சேர்க்கும்போது கொஞ்சம் லிக்விடியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மைதா மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தா தான் அது வந்து நல்லா வந்து சிக்கனில் பைண்டிங் ஆகும். ஸோ இதை வந்து போட்டதுக்கப்புறமா நல்லா மேரினேட் பண்ணிக்கணும். இதை வந்து கொஞ்சம் நல்லாவே அரைக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சாதான் நல்லாயிருக்கும். கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து கலர் பவுடரோ எதுவுமே சேர்க்கலைங்க. வெறும் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா 3 மட்டும்தான் நல்லா அரைச்சிருக்கேன். இதுவே நல்ல ஒரு கலர் கொடுத்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல்லாம் தோற்று போயிடுங்க. நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிடவே தேவையில்லை, இந்த மாதிரி வீட்டிலே பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். போன்லெஸ் சிக்கன் வாங்கினீங்க அப்படின்னா 65 பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றனால டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி மேரினேட் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட நம்ம மேரினேட் ஆக விட்டலாம். நான் அதுக்கப்புறமா வந்து இதில் எண்ணெய் சேர்த்துக்க மறந்துட்டேன். லைட்டாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் ட்ரை ஆகும். இது வந்து போன்லெஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் எண்ணெய் சேர்த்துக்க மறந்துட்டேன். அகைன் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு எண்ணெய் மட்டும் கொஞ்சம் மேலே வந்து சேர்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம க்ரில்லில் வந்து வச்சிடலாம். ஸோ அதனால் எண்ணெய் சேர்த்துட்டு கலந்து விடாமல் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். 3 மணி நேரம் நம்ம மேரினேட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஷவர்மா ப்ளஸ் வந்துட்டு தந்தூரி சிக்கன் அப்புறம் இது எல்லாமே பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஹோம்மேட் மயோனைஸ் வருங்க, அதுவும் பாருங்கள். வீட்டிலே நான் சிம்பிளாக எப்படி பண்ணேன் அப்படின்றத காமிச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஸோ நான் நைட்டு வந்து இதான் லாஸ்ட்டாக பண்ணேங்க. ஃபஸ்ட்டே வந்து தந்தூரி சிக்கன், அதுக்கப்புறம் ஷவர்மா எல்லாமே ஃபஸ்ட்டே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் இந்த க்ரீன் சிக்கன் வந்து பண்ணேன். இதில் வந்து லைட்டாக பட்டர் வந்து அப்பப்போ அப்ளை பண்ணி நம்ம வந்து திருப்பி விடணும். அப்பப்போ திருப்பி விடணும், இல்லைனா கருகிடும் சீக்கிரமாக. ஸோ ஃப்ளேமும் நம்ம வந்து அதுக்கு ஈக்குவலாக வச்சுக்கணுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக திருப்பணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பணும், இல்லைனா இதில் இருக்க மசாலாலாம் பிரிஞ்சு அதில் வந்து ஒட்டிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கங்க. இந்த சைட் டிஷ்ஷஸ் மட்டும்தாங்க அன்றைக்கி எங்களுக்கு நைட்டு டின்னரே நாங்கள் வந்து இது மட்டும் சாப்பிட்டு ஃபில் பண்ணிட்டோம். இதோட வந்து இந்த vlog முடியுதுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஹோம்மேட் மயோனைஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போடுறேங்க. நைட்டு வந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணோம். லாஸ்ட்டாக வந்து ஒரு கேக்கும் வேறு கட் பண்ணோம். நாங்கள் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து தூங்கிட்டோங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் வந்து எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.